சன் ஆஃப் தஞ்சை இந்த கேம் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேமுடைய சிறப்பான விஷயம் என்னென்னா, இது வந்து ஒரு தமிழ் கேம். இன்னொரு முக்கியமான விஷயம், இது ஃப்ரீ ஃபயர் பப்ஜி மாதிரி ஒரு பேட்டில் ராயல் கேம் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரி கேம். இந்த கேமுடைய கதை நடக்கிறது ராஜராஜ சோழன் காலத்தில், அதாவது சோழர்கள் அந்த பீரியட் ஆஃப் டைமில் நடக்குது. இந்த கேமுடைய ஒன்லைன் என்ன அப்படின்னா, சோழ இளவரசர் ஒருத்தர்கிட்டேருந்து அவரோட நாட்டை வந்து கைப்பற்றிடுறாங்கன்னு அப்படின்னு வச்சுக்கலாம். கைப்பற்றிடுறாங்க இல்லை திருடிடுறாங்க. அவர் திரும்ப, அதாவது ஒரு நாடு கடத்தப்படுறாரு. அவர் திரும்ப எப்படி அவரோட நாட்டை கைப்பற்றினார் திரும்ப அப்படின்றத பேஸ் பண்ண ஒரு கேம் இது. இந்த கேமை உருவாக்குறது வந்து நம்ம தமிழ் ஆளுங்க தான், இண்டி டெவலப்பர்ஸ். இந்த கேம் வந்து தமிழ் கேமிங் இண்டஸ்ட்ரியோடைய ஒரு முக்கியமான மைல் ஸ்டோன் சொல்லலாம். ஏன்னா அந்த கிராஃபிக்ஸ், ஸ்டோரி எல்லாமே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. தமிழில் இப்படி ஒரு கேம் வர்றது அதாவது ரொம்ப அதிசயம். அதை இவங்க இவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க. அதுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். இந்த கேமுடைய ட்ரைலர், கேம் ப்ளே ட்ரைலர் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருந்தாங்க. அனௌன்ஸ்மெண்ட்டில் காட்டினதை விட கேம் ப்ளே ட்ரைலரில் நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில விஷயங்கள் இன்னும் மாற்ற வேண்டியது இருக்குது. இந்த கேம் வந்து பிசிக்கு ஃபஸ்ட்டு விட போகிறாங்க. அதுக்கப்புறம் மொபைலுக்கு வரதா பேசிகிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு இதில் தான் இருக்குது, டெவலப்மெண்ட்டில் தான் இருக்குது. ஃபுல் கேம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. இந்த கேம் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்நாட்டில் நடக்குன்றதுனால இந்த கேமில் வரப்போகிற எல்லா கேரக்டருமே தமிழில் மட்டும்தான் பேசுவாங்க. அந்த தமிழில் பேசுகிறது, இந்த ரைட்டிங் பண்ணுறது எல்லா வேலையுமே வந்து மதன் கார்கி சார் அவர் பார்த்துருக்காரு. அவர் தான் வந்து ரைட்டிங் பண்ணுறாரு, இந்த டைலாக் ரைட்டிங் எல்லாமே. இந்த கேம் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும். பிகாஸ் என்பிசிஸ் இருக்குல்ல, கேமோட என்பிசிஸ், அந்த ஒரு என்பிசிஸையும் நீங்கள் வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு என்பிசிஸும் ஒரு தனி லைஃப் ஸ்டைல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்தமாரி வந்து டிசைன் பண்ணிருக்காங்களாம். அவன் வந்து காலையில் ஏஞ்சிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அவன் என்னென்ன செய்யலான்றதை அவனோட லைஃப் ஸ்டைலையும் நீங்கள் வந்து அவனை ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோழ டைமில் நடக்கிறதுனால தஞ்சை பெரிய கோயிலும் சரி, அதுக்கப்புறம் வந்து அந்த நந்தி சிலை, அதாவது தமிழ்நாடு, அதாவது தமிழ் கல்ச்சர் எல்லாமே இருக்குது. ஆக்ஷன் அட்வென்ச்சர்ன்றதுனால வெப்பன் வந்து எப்படி சொல்கிறதுனா, எக்கச்சக்கமான வெப்பன் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. வால், ஈட்டி, வளரி யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த சின்ன அருவா எல்லாமே நிறையா வெப்பன்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த இன்னும் ஒரு சில விஷயங்கள் மட்டும் இந்த கேமில் மாற்ற வேண்டியது இருக்குது. அதை மட்டும் அவங்க மாற்றி இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த கேமை வந்து அடிச்சிக்கவே முடியாது. தமிழில் வரப்போகிற ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கேமாக கண்டிப்பாக இருக்கும். இந்த கேமை வந்து சப்போர்ட் பண்ணணும். அதாவது நாம் வந்து இந்த கேமை வந்து சப்போர்ட் பண்ணால் தான் இதேமாரி தமிழில் இன்னும் நிறைய டெவலப்பர்ஸ் வருவாங்க, நிறைய கேம்ஸ் வரும், தமிழ் கேமிங் இண்டஸ்ட்ரி வந்து பெருசாகும். அதனால் இந்த கேமை வந்து விட்டுறாதீங்க. இந்த கேம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கேம் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். டெவலப்பரை பற்றின டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். பாருங்கள், கேமை சப்போர்ட் பண்ணுங்கள். அதேமாரி நம்ம சேனல்லையும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி, தமிழ்லேயும் இந்தமாரி ஒரு கேம் வருது அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிகிட்ட சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணி முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.